ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருப்யோ நமஹ. ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் எழுதிய ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திற்கு ஒவ்வொரு வரியாக விளக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 4 பதிவுகள் 4 ஸ்லோகங்கள் செய்து முடிச்சிருக்கோம். தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் இஷ்டப்பிரதோமே சததம் சபூயாத் அப்படிங்கிறதுலேருந்து அது வரலும் பார்த்துருக்கோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அற்புதமான ஒரு வரி. ஸ்லோகத்தினுடைய அந்த வரி பவ்யஸ்வரூபோ என்று ஆரம்பிக்குது. ராகவேந்திர சுவாமிகளினுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பவ்யஸ்வரூபம், பவ்யமான ஒரு முக அமைப்பு. காலையில் எழுந்ததும் பெருமாள் தரிசனமோ அல்லது உங்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தரிசனமெல்லாம் பண்ண பின்னாடி குருவருள் வேண்டி ராகவேந்திரருடைய முகத்தை பார்த்தால் அன்றைக்கு முழுவதும் மங்களகரமாக இருக்கும் என்பதால் அப்பண்ணாச்சாரியார் நதியை தாண்டி வந்து எடுத்த எடுப்பிலேயே அவரால் இப்படி எழுத முடிகிறது. உட்கார்ந்து கொண்டு எழுதவில்லை, யோசனை செய்து எழுதவில்லை. ராகவேந்திரனுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பவ்யஸ்வரூபம். நாமெல்லாம் சாதாரணமாக பேசும்போது பேசுவோம், யார் முகத்தில் முழிச்சினோ தெரியல, இன்றைக்கி பூரா பிரச்சனை மேல் பிரச்சனையாக இருக்குதுன்னு. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா காலையில் ராகவேந்திரருடைய முக தரிசனத்தை நம்ம பண்ணணும். மனசில் அப்படியே பதிய வச்சுக்கணும். என்னமோ எடுத்தங்க வித்தன்னு பார்க்குறோம், டக்குன்னு போய் ப்ரஷ் பண்ணுறதுக்கு போயிடக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னாவே அதுக்கு என்ன காரணம்னா ஆழமான பதிவுகள் வேணும், பக்தியில் ஆழம் காண முற்படணும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த முதல் வார்த்தை, அந்த சொற்றொடர் என்ன அழகாக அமைத்திருக்கிறார் பாருங்க. பவ்யஸ்வரூபோ பவ துக்க தூல. பவதுக்கம்னா சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கிளேசங்கள், இவற்றையெல்லாம் எப்படி ராகவேந்திரர் உங்களுக்கு போக்குவார் அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் அடுத்த வார்த்தையில் வரிகளில் வருகிறது. சங்காக்னிச்சர்ய. சங்காக்னிச்சர்ய அப்படின்னா சங்க அக்னி. ஒரு பெரிய பருத்தி குவியல் இருக்கிறது, ஒரு குன்று போல மலை போல பருத்தி குவியல் இருக்கிறது. பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன நெருப்பு பொறி போதும். அக்னி குஞ்சு என்று பாரதியார் சொல்வாரே, அதுபோல் ஒரு சின்ன நெருப்பு பொறி பக்கத்தில் போகட்டும், அந்த பஞ்சு முழுவதும் பஸ்மமாகும் அல்லவா? அதுபோல் ராகவேந்திரருடைய அருட்கடாட்சத்தின் மூலமாக அவருடைய அருள் என்கின்ற அந்த பார்வை நெருப்பாக மாறி நம்முடைய துக்கங்களை பொசுக்கும். பவதுக்க தூல சங்காக்னிச்சரிய. அக்னியாக இருக்கக்கூடியதாக அவருடைய பார்வை விளங்குகிறது. எங்கன்னா நம்ம துக்கங்களை பொசுக்கிறதுக்கு அக்னி, நமக்கு அருள் புரிவதற்கு அக்னி இல்லை, அது குளிர்ச்சி. அதனால் அந்த வரிகள் அதை விளக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகதைரியசாலி. சுகம்ங்கிறதையே அனுபவிக்காதவர். அவர் சம்சாரியாக இருக்கும் பொழுதும் அனுபவிக்கலை, அதாவது கிரகஸ்தராக இருக்கும் பொழுது நிச்சயமாக அனுபவிக்கவே இல்லை. அதற்கடுத்து சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன சுகம் இருக்கிறது? ரொம்பவும் ஆன்மீகமாக அவர்கள் அந்த சந்நியாசத்திலே இருக்க வேண்டுமே, கடினமான ஒன்று தானே சந்நியாசம். ஆனால் சுகம்ங்கிற வார்த்தைக்கு அதற்கு அர்த்தம் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுத்தமான இந்திரியங்களை உடையவர், இந்திரிய நிகிரகம்ன்றாங்களே, அதாவது இந்திரியங்களை வென்றவர். எப்படிப்பட்ட இந்திரியம் உடையவராக இருந்தார்னா அவருடைய கரங்கள் சுத்தமானது, அவருடைய வாணி சுத்தமானது, வாக்கு, அவருடைய எண்ணம் சுத்தமானது. 3 சுத்தமான அமைப்புகளை உடையவராக ராகவேந்திரர் இருந்தார். எண்ணம் சுத்தமாக இருக்கணும். எண்ணம் சுத்தமாக இருந்தால் சொல் சுத்தமாக வரும், வாணி. சொல் சுத்தமாக இருந்தால் கரம் மூலமாக, அதாவது நம்முடைய கரங்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய செயல்கள் சுத்தமாக இருக்கும். அதனால தான் மனம் வாக்கு காயம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3லும் சுத்தத்தை கண்டவர் அவர். அப்பழுக்கு இல்லாதவருங்கிறத தமிழ் வார்த்தை மிக சரியாக பொருந்தும். அதனால் சுக தைரியசாலி, அதிலே அவர் தைரியமுடையவர். அதாவது வீரமுடையவர். எதில் வீரம்னா இந்த 3 விஷயங்களில் சுத்தமானவன் அப்படின்ற அந்த வீரம். அது அவராக சொல்லிக்கல, நான் இதில் சுத்தமானவன் அவர் சொல்லிக்கல, உலகம் சொல்லுகிறது, அது உண்மை. பார்த்தவர்கள் சொன்னார்கள், எழுதி வைத்தார்கள். அப்பண்ணாச்சாரியார் மிக அழகாக போடுறார். பவ்யஸ்வரூபோ பவதுக்க தூல சங்க அக்னிச்சரிய சுகதைரியசாலி சமஸ்த துஷ்ட கிரக நிகிரகேஷோ. சமஸ்த துஷ்டங்களை, அதாவது இந்த இடத்துல ருத்ரதேவரை போன்றவர். துஷ்டம்னா
என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது மிக அழகாக ஒரு இந்த துஷ்டங்களை பரிகாரமாகணும்னா துஷ்டங்கள்லாம், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய தீய சக்திகள், நம்ம வீட்டிலையே தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா சந்தியாவந்தனத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், பூத்தோச்சாட்டன விநியோகம்னு சொல்லி. அபசர்பந்து ஏ பூதா புவி சம்ஸ்திதாக ஏ பூதா விக்னகர்த்தாரா தேனஷ்யந்து சிவாஜ்ஞாயா அபக்ராமந்து ஏ பூதா க்ரூராச்சைவது ராட்சசாः ஏ சாத்ரா நிவசந்த்யேவ தேவதா புவி சந்ததம் தேஷாமபி அவிரோதேன பிரம்மகர்ம சமாரபே. இது பூதங்களை விரட்டுறதுக்குண்டான ஸ்லோகம். இந்த இடத்துல ருத்ரதேவரை போன்று ராகவேந்திரர் விளங்குகிறார். ஏன்னா இவரும் பூத்த பிரேத பிசாசங்களை விரட்டக்கூடியவர். அதனால் இன்னொரு இடத்துல கூட அதை பற்றி வருது. பூத்த பிரேதங்களை எல்லாம் பிசாசங்களை எல்லாம் விரட்டி தீய சக்திகளை, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், அதாவது பூதமே இருக்கணும்னு இல்லை, தீய சக்திகள் இருந்தால் அதை வெளியிலே தள்ளுபவர். அந்த ராகவேந்திரருடைய அந்த வார்த்தையை மந்திரமாக நினைத்து சொன்னாலே போதும். துரத்யோப ப்ளவசிந்து சேது, அதாவது பெரிய கடல் இருக்கிறது. எப்படிப்பட்ட கடல்னால் சம்சாரக் கடல். அதில் பிரச்சனைகள், சிக்கல்கள் நிறைந்து கிடக்கிறது, கஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது. அதை கடக்கணுன்னா நமக்கு ஒரு பிரிட்ஜு வேணும், பாலம். அதனால் சிந்து சேதுஹு, அதற்கு பாலமாக விளங்குகிறார். ஆக இந்த ஸ்லோகம் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் ஸ்லோகங்கள் படிக்கும்போது அந்த ஸ்தோத்திரம் படிக்கும் பொழுது 3 விஷயம் ஞாபகம் வரணும். துக்கங்களுக்கு பொசுக்கும் அக்னியாக விளங்குகிறார், பூத பிரேதங்களுக்கு ருத்ரதேவரை போன்று விளங்குகிறார், பாவங்களை கடந்திட நன்மைகளை பெற்றிட சேதுவாக விளங்குகிறார். சேதுன்னா உங்களுக்கு தெரியும், பாலமாக. ஆக அற்புதமான இந்த ஸ்லோகம் பவ்யஸ்வரூபோ பவதுக்க தூல சங்காக்னிச்சரிய சுகதைரியசாலி சமஸ்த துஷ்ட கிரக நிகிரகேஷோ, அனைத்து கிரக பீடைகளையும் நீக்குபவர், துரத்யோப ப்ளவசிந்து சேதுஹு என்கின்ற வரை இன்றைக்கி பார்த்துருக்கோம். தொடர்ந்து பதிவுகளை பார்க்கறதுக்கு ராகவேந்திரர் அருளட்டும். நன்றி.